ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கன்னியாகுமரி மாவட்டம் திருவிதாங்கோடு கிளை சார்பாக நடத்தப்பட்டு வரும் சஃபியா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் சார்பாக நடக்கவிருக்கும் இந்திய விடுதலை யுத்தமும் சிந்திய இஸ்லாமிய பெண்களின் இரத்தமும் என்ற தலைப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த மாபெரும் கண்காட்சி அரங்கத்தில் நான் தேர்வு செய்திருக்கும் சுதந்திர போராட்ட வீராங்கனையின் பெயர் ஹபீபா. இந்திய நாடு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் பிரிட்டிஷ்காரர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. ஆனால் இந்த சுதந்திரம் என்பது கத்தியின்றி இரத்தமின்றி நடந்த மௌனமான அஹிம்சை போரால் கிடைத்த ஒன்றல்ல. லட்சக்கணக்கான ஆண்கள் மற்றும் பெண்களின் உயிரை விலையாக கொடுத்து பெற்ற ஒன்றாகும். காந்தியின் வருகைக்கு முன்னதாகவே இந்திய மக்கள் பல்வேறு தலைவர்களின் சார்பாக பல்வேறு போராட்டம் சார்பாக பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து வந்தார்கள். இந்த பிரிட்டிஷ்காரர்களின் வருகைக்கு முன்னதாக இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆண்டு வந்தார்கள். இந்த பிரிட்டிஷ்காரர்களின் வருகைக்கு முன்னதாக இந்தியாவை முகலாய மன்னர்கள் ஆழ்ந்து வந்தார்கள். தற்போதைய ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் மற்றும் இன்றைய இந்தியாவின் காஷ்மீர் முதல் மதுரை வரையிலும் அவுரங்கசீபின் ஆட்சி நடைபெற்றது. இவரது ஆட்சிக்கு பிறகு முகலாய மன்னர்களின் ஆட்சி வீழ்ச்சியடைந்தது. இந்த வீழ்ச்சிதான் ஆங்கிலேயர்கள், டச்சுக்காரர்கள் ஆகியவர்கள் இந்தியாவை ஆக்கிரமிப்பதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. இந்த பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து போராடியதில் அதிகமான முஸ்லிம்கள் தான் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது மட்டுமின்றி முதல் சுதந்திர போராட்டம் என்று அறியப்படும் 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற போரில் அதிகமான முஸ்லிம்கள் தான் கலந்து கொண்டனர். இன்னும் அவர்களில் அதிகமானோர் தங்களது உயிரையும் இந்த நாட்டிற்காக தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்னும் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக தெருவில் இறங்கி போராடிய பெண்களில் ஆயிரக்கணக்கான பெண்களில் அதிகமானோரும் இஸ்லாமிய பெண்களாகத்தான் இருந்தார்கள். அந்த சுதந்திர போராட்ட வீராங்கனைகளில் ஒருவர்தான் ஹபீபா அவர்கள். இவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள முசாம் நகர் என்னும் இடத்தை சார்ந்தவர். இவர் ஒரு முஸ்லீம் குஜார் குடும்பத்தை சார்ந்தவர். 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற கிளர்ச்சியில் ஆங்கிலேய அரசுக்கு சவால் விட்ட மறக்கப்பட்ட முஸ்லீம் பெண் போராளிகளில் இவரும் ஒருவராவார். இன்னும் முசாப் நகரில் நடந்த பல போராட்டங்களில் கலந்து தங்களது எதிர்ப்பை பிரிட்டிஷ்காரர்களிடம் காட்டினார்கள். இதே போன்று மறக்கடிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட வரலாறுகளை வெளிக்கொண்டு இஸ்லாமியர்களின் தியாகங்களை இந்த உலகிற்கு நம்மில் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். புதைக்கப்பட்ட வரலாறுகளுக்கு புத்துயிர் கொடுப்போம், வரலாற்றை கற்போம், மற்றவர்களுக்கும் கற்பிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.